ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூரண ராகி கொழுக்கட்டை. இப்போ ஒரு கப்பு ராகி மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி அதே அளவு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துனா தான் கொழுக்கட்டை வரும். இப்போ அதே அளவு ஒரு கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் பாருங்கள், நல்லா மூடி இது கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தொட்டு கையில் எண்ணெய் தொட்டு நல்லா உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு உருண்டை பிடிச்சி செய்கிற மாதிரி. இப்போ இது மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு பூரணம் ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை வேணுனாலும் நம்ம இது கொழுக்கட்டை மாவில் அரிசி மாவில் இப்போ சுடு தண்ணி கலந்துட்டு நம்ம இதை சேர்த்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கெட்டு போகாது ஒரு மாதம் ஆனாலும். இப்போ பொட்டுக்கடலை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளை எள் சேர்த்துருக்கிறேன் நான். நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் ஒரு கப்பு சேர்த்து வறுத்து அதையும் எடுத்து ஒரு பவுலில் தட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நடக்கலை சேர்த்துக்கோங்க. இது கூட நட்ஸு கூட சேர்த்துக்கலாம், பாதாம்லாம் கூட சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் நடக்கலை சேர்த்து வறுத்து அதிலே சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு தேங்காயை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வாசம் வரும், நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தேங்காயை நல்லா வாசம் வரைக்கும் வறுத்து ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை நல்லா நைஸாக பொடியை அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை, வெள்ளை எள், நடக்கடலை, ஏலக்காயை அரைச்சி இந்த வறுத்த தேங்காய் கூட சேர்த்து கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். ஈரம் போக வறுத்துட்டோம். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் தூளாக பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். மண் இல்லாத வெல்லம் தான், அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாக பாருங்கள், வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு கூட நீங்கள் இது கூட 1/2 டம்ளர் அரிசி மாவு கலந்து கூட இந்த ராகி கொழுக்கட்டை செய்யலாம். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையாக யூஸ் பண்ணி இது கூட நம்ம ஸ்டஃப் பண்ணுற இந்த பொடியை எடுத்து பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சு நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப ராகி மாவு பிடிக்காதவங்க ஒரு அரை டம்ளர் அரிசி மாவு இது கூட சேர்த்து கொழுக்கட்டை மாவோ வீட்டில் இருக்க அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிடிச்சி இந்த மாதிரி உள்ளே வச்சு பூரணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ராகி கொழுக்கட்டை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இது கூட ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கணும். இட்லி பானையில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். வச்சோடனே ஒரு 10 நிமிஷம் அல்லது 8 நிமிஷத்தில் கூட வெந்துடும். சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.